அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நான் உங்களுக்கு ஒரு அறிவான கதை சொல்ல போறேன். ஒரு மரத்தடியில கண்ணு தெரியாத வயசான ஒரு முதியவர் ஓய்வு எடுத்துட்டு இருந்தாராம். அந்த வழியா வந்த ஒரு ஆளு, யோ கிழவா, இந்த வழியா யாராச்சும் போனதை பாத்தியா அப்படின்னு மரியாதை இல்லாம கேட்டாராம். அதுக்கு அந்த பெரியவர், இல்லப்பா, அப்படி யாரையும் நான் பார்க்கலையே அப்படின்னு பதில் சொன்னாராம். அவர் போன கொஞ்ச நேரம் அப்புறம் இன்னொரு மனுஷன் வந்து, ஐயா, இதுக்கு முன்னாடி யாராச்சும் இந்த வழியா போனதை பார்த்தீங்களா அப்படின்னு கேட்டாராம். அதுக்கு அந்த பெரியவர், ஆமா ஐயா, இதே கேள்வியை கேட்டுட்டு கொஞ்ச நேரத்துக்கு முன்னால தான் ஒருத்தர் போனாரு அப்படின்னு சொன்னாராம். கடைசியா ஒருத்தர் வந்து, பெரியவரே வணக்கம், இதுக்கு முன்னாடி யாராச்சும் இந்த வழியா போனாங்களா அப்படின்னு பணிவா கேட்டாராம். அதுக்கு அந்த பெரியவர், மன்னா, முதல்ல ஒரு இளைஞர் போனாரு, அடுத்து ஒரு அமைச்சர் போனாரு, ரெண்டு பேருமே நீங்க கேட்ட இதே கேள்வியை தான் கேட்டுட்டு போனாங்க அப்படின்னு சொன்னாராம். உடனே அவருக்கு ஒரே ஆச்சரியமா போச்சாம். நான் மன்னன்னு உங்ககிட்ட சொல்லவே இல்லையே, உங்களுக்கு எப்படி தெரியும், உங்களுக்கு தான் கண் பார்வை இல்லையே அப்படின்னு கேட்டாராம். அதுக்கு அந்த பெரியவர், ஒருத்தவங்க பேசுறத வச்சே அவங்க யாரு, அவங்களோட தகுதி என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். முதல்ல வந்தவர்கிட்ட மரியாதையின்மையும், ரெண்டாவதா வந்தவர்கிட்ட அதிகாரமும், மூணாவதா வந்தவங்களோட பேச்சில் பணிவும் தெரிஞ்சுது. அதை வச்சு தான் நீங்கள் ஒரு மன்னராக இருப்பீங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொன்னாராம். இதோட இந்த கதை முடிஞ்சிருச்சு. நம்ம பண்ணுற செயலும் பேசுகிற பேச்சும் தான் நம்ம யாருங்கிறத மற்றவங்களுக்கு தெரியப்படுத்தும். அதை தான் இந்த கதை நமக்கு சொல்லுது. இந்த கதை உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். இன்னொரு அழகான கதையில் நாளைக்கு சந்திப்போம். நன்றி.